உங்களுடைய ஒரு பெரிய கைத்தட்டலுடன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முசிறி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காடுவெட்டி என் தியாகராஜன் ஐயா அவர்களும் கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களும் இணைந்து நடத்துகிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த நாளும் கற்போம் என்கிற இந்த அருமையான ஒரு நம்பிக்கை வழங்குகிற விழாவிலே சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்த மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் மரியாதைக்குரிய முனைவர் டாக்டர் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக என்னை அன்போடு அழைத்த அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களுக்கும் பார்த்த உடனேயே மனதில் பற்றி கொள்கிற அன்பால் நிரப்பிக் கொள்கிற முகத்திற்கு சொந்தக்காரர் தம்பி அகத்தீஸ்வரன் அவர்களுக்கும் ஒரு அழைப்பை ஏற்று இந்த அழைப்பு மாணவர்களுக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும் என்கிற எண்ணத்திலே மாணவர்களை வழிநடத்தி வந்திருக்கிற ஆசிரியர்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த இனிமையான நண்பகல் நேரத்திலே என் இதயம் நிறைந்த அன்பையும் நன்றியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன வேண்டுகோளோடு நான் என் பேச்சை துவங்குறேன். நான் ஒரு 6 அடி உயரம் இருக்க, மேடை உயரமாக இருக்கு. எனக்கு எதிர்த்த மாதிரி ஒரு 5000 பேர் 6000 பேர் உட்கார்ந்துருந்தாலும் உங்கள் அனைவரையும் என்னுடைய கண்களால் தனித்தனியாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற ஒரு புலன் அறிவை எப்பொழுதும் நான் வளர்த்து கொண்டுள்ளேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பசங்களுக்கு தயவு செஞ்சு விசில் அடிக்காதீங்க. எந்த இடத்துல எதை செய்யணும்னு தெரிஞ்சவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிப்பானே தவிர எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் செய்யலான்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் தோல்வியை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டிருப்பான்ங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் அன்பு தம்பிகளுக்கு, நீங்க எல்லாம் நல்ல பசங்க தெரியாது, சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேர் அடிக்கிறான அவனை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். விளங்காம போறதுக்குனே வண்டி பிடிச்சி வருவாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு 5000 பேரை சேர்க்கிற ஒரு நிகழ்வு, அதை மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய அன்பு மகன் அகத்தீஸ்வரன் அவர்களும் முன்னெடுக்க கொங்கு நாடு கல்வி நிறுவனங்கள் அதை வழிமொழிந்து இதை நிச்சயமா பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பழகின நபர்கள்ல, உங்க குடும்பத்துல நீங்க பழகின நபர்கள்ல உனக்காக நான் 1 மணி நேரம் ஒதுக்கி, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நான் 1 மணி நேரம் ஒதுக்கி நான் செலவு பண்ணி, முக்கியமான இந்த வார்த்தை கவனிச்சுக்கங்க, செலவு பண்ணி உனக்கு நல்லது சொல்ல போறேன்னு யாராவது நீங்கள் பழகின சர்க்கிள்ல பழகின வட்டத்துல ஒரு நபர் இருந்தா சொல்லுங்க பாப்போம். செலவு பண்ணி உங்களுக்காக அக்கறையோடு 1 மணி நேரம் செலவு செய்ய போறோன்னு இந்த உலகத்துல யாரும் சொல்றதுக்கு ஆட்களே கிடையாது. ஏன்னா அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு பெரிது, அவரவர் நேரம் அவரவருக்கு பெரிது. உலகத்துல எது தெரியுமா ரொம்ப முக்கியமான விஷயம்? உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு குரல் தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த குரல் என்று நான் சொல்லுவேன். எனக்கு பசங்களை பத்தி நல்லா தெரியும். தனியா வந்தானா அவன மாதிரி நல்லவன் உலகத்துல எவனுமே கிடையாது. இந்த விசில் அடிக்கிற பையில தனியா கூப்பிட்டு நீங்க அவன்கிட்ட பேசுங்க, மகாத்மா காந்தி பேரம் மாதிரி பேசுவான். ஆமா சார், இங்கே தான் சார் படிக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் சார், அப்பா கூலி வேலை பார்க்குறாரு சார், அம்மா தோட்ட வேலை பார்க்குது சார், இந்த படிக்கிறால விளங்காதவன் அந்த மாதிரி.
நான் கண்ணு இங்க பாருப்பா, ஒரு 5000 பேர் குடியிருக்கிறப்ப ஒரு 2 பேரோ 3 பேரோ அந்த ஒழுக்கத்தை சிதைக்கிற பொழுது உன்னை தாக்கிற மாதிரி பேசுறது உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக அல்ல, உன்னை திருத்துவதற்காகன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில முன்னேறிடலாம். கரெக்டா? நல்ல பயலா இருப்பான், ஆமா சார், எஸ் சார், ஓகே சார். இதே ஒரு 10 பையன் சேர்ந்துட்டோம், அவன் ஆளே வேற மாதிரி ஆயிடுவான். நேத்து பார்த்த மாதிரி இருக்க மாட்டான், சேர்ந்த மாதிரி இருக்க மாட்டான், ஒரு குணம் மாறிடும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, டே நீ நட்பை தேர்ந்தெடுக்கிறப்ப சிறந்த நட்பா தேர்ந்தெடுக்கணும். நட்பை தேர்ந்தெடுக்கிறப்ப சிறந்த நட்பா தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீ தப்பு பண்றப்ப இது தப்புடான்னு சொல்லணும். உன் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு விசில் அடிச்சானா, மச்சான் வேணாண்டா, ஏன்டா அது நல்ல ப்ரோக்ராம்டான்னு சொல்லணும். அதை சொல்லாம நீ அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்? அது தீ மாதிரி, நெருப்பு மாதிரி. நெருப்பு எப்படி தானும் எரிஞ்சு தன்னுக்குள்ள வர்றதையும் எரிச்சு ஒண்ணு இல்லாம ஆயிடுமோ, அவனும் கெட்டு போய் அவங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிருவ. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, டேய் தம்பி, மறுபடியும் சொல்றேன், அந்த கார்னர்ல முட்டாள் பயலா இருந்தா மட்டும்தான் உனக்கு இது தோணும். இந்த பக்கம் அந்த பக்கம் 5 பேரை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்காக காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து காத்திருக்கிற இந்த 5000 மாணவர்களை பற்றி மட்டும்தான் எனக்கு கவலை. சிம்பிளா சொல்றேன், என்னைக்கு நீ அடுத்தவங்களை விசில் அடிக்காம அடுத்தவங்க நமக்கு விசில் அடிக்கிற மாதிரி வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கிறையோ, அன்னைக்கு உன் பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப சந்தோஷமா வந்து இங்க உட்காந்துட்டு ஜாலியா சேர் மேல வந்தப்ப பார்த்தேன், சேர் மேல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தீங்க. ஒரு சேரை வாங்குறதுக்கான யோகிதை நமக்கு இல்லாதப்ப அது மேல நிக்கிறதுக்கான யோகிதையும் நமக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு ரூபாயும் நம்ம சம்பாதிக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, வறுமையில ஒரு குழந்தை படிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கம் முன்னெடுத்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருதுங்கிறது உன் செலவுக்கான பணம் அல்ல, உன் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கம். எனக்கு தெரியும், இங்க ஜாலியா இருக்கிற பசங்க எல்லாருமே இதே முசிறியில பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல ஒரு வாழைப்பழம் வித்துட்டு இருக்கிற யாரோ ஒரு அப்பாவுக்கோ, மளிகை கடை நடத்திட்டு இருக்கிற யாரோ ஒரு அப்பாவுக்கோ, 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யற யாரோ ஒரு அம்மாவுக்கோ பிறந்த எத்தனையோ குழந்தைகள் அரசு பள்ளியில் படிப்பீர்கள். ஒரு நாள் உங்கள் தந்தை சிந்துகிற வியர்வையை, ஒரு நாள் உங்கள் தாய் படுகிற அவமானத்தை நேரில் பார்த்தா வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிற அறிவு தானா நமக்கு வரும். வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான், அரசு உதவி பெறுகிற கல்லூரியில் படித்த மாணவன் நான். மகேஷா இருந்த நானு ஈரோடு மகேஷா மாறுறதுக்கு 20 ஆண்டுகால உழைப்பு தேவைப்பட்டது. எந்த வெற்றியும் உடனடியாக வாசல் கதவை தட்டி உள்ளே வராது. நீ நல்ல பையன், நல்ல பொண்ணுங்க, ஆனா கேங் சேர்றப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நட்பு, நண்பன், தோழமை, தோழி, தோழன், இவங்களை சரியா மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தோல்வியை கண்டாலும் ஒரு நாள் வெற்றி என்கிற சிகரத்தில் நீங்கள் நின்றே தீருவீர்கள். காரணம் என்ன? நட்பு. அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லோர் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னாரு வள்ளுவர். என்ன அர்த்தம்? டே நீ தப்பு செய்யறப்ப இது தப்புடான்னு சொல்லி, இனிமேல் அந்த தப்பை செய்யாதடான்னு சொல்லி, நீ செஞ்ச தப்புக்காக நீ வருந்தணுண்டா அழனுடான்னு சொல்லி அவனை அழ வச்சு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் வாழ்க்கையில் அவன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற ஒரு நண்பன் உன் கூட இருந்துட்டானா 1000 யானைகள் பலம் உனக்கு உண்டு என்று அர்த்தம். நம்மீது அக்கறை எடுத்துக்கொள்கிற இந்த தருணத்தை முழுசா பயன்படுத்திக்கோங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரு நாள் ஸ்கூல் லீவு, ஜாலியா வரோம், ஏதோ ப்ரோக்ராம் நடத்துறாங்க, நாம பாட்டு பஸ்ல போறோம், நல்லா சாப்பிடுவோம், சிரிச்சு பேசுவோம், வருவோம். இதற்காக இந்த நிகழ்ச்சி அல்ல. அம்மா இல்லாத, இல்ல அப்பா இல்லாத, இல்ல அம்மா அப்பா இல்லாத ஏதாவது ஒரு குழந்தை வாழ்க்கையில படிப்பு மட்டும்தான்டா என்ன முன்னேற்றும், யாராவது எனக்கு கைட் பண்ண மாட்டீங்களா, யாராவது என் தோளை தட்டி கொடுக்க மாட்டீங்களா, யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற அந்த ஒரே ஒரு குழந்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் மேலே எழுந்து வந்தால் அதுதான் சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற இந்த வெற்றியினுடைய மாபெரும் அடையாளம். ஒரு ஆள்
நான் தான் சொன்னேன் சேர்மன் சார்ட்ட, பெரியசாமி சார்ட்ட, சார் 5000 பேர் வராங்களா, 5000 பேரும் இன்னைக்கே மாறுவாங்கங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் 50 பேர் மனதில் நிச்சயம் மாற்றம் உருவாகும். அந்த 50 பேர் அடுத்த 50 பேரை தயார்படுத்துவார்கள். அந்த 100 பேரும் இணைந்து அடுத்த 100 பேரை தயார்படுத்துவார்கள். மாற்றம் என்பது ஒரு மனிதன் மனதில் இருந்து இன்னொரு மனிதன் மனதிற்கு மாறுகிற விதை. அதை சரியா பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அரசு பள்ளியில தான் படித்தேன், கிண்டல் பண்ணாங்க. என் கூட இருக்கிறவங்களாம் ஜாலியா இருந்தப்ப நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா லைஃபை என்ஜாய் பண்ணலையான்னு கேட்டான். லைஃபை என்ஜாய் பண்ணலையாடா அப்படின்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கான். டேய், அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கடா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு படிச்சா மட்டும்தான் சோறுன்னு உரைச்சதுன்னு வச்சுக்கேன், எந்த என்ஜாய்மெண்ட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசா தெரியாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசா தெரியாது. தங்க நீங்க படிக்கிற வரைக்கும், அம்மா அப்பா உதவி கிடைக்கிற வரைக்கும் சாதாரணமா இருக்கும் வாழ்க்கை. ஏன்? நோ கமிட்மெண்ட்ஸ். வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், இபி பில் கட்ட வேண்டாம், கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நகையை அடகு வைக்க வேண்டாம், சாப்பாடு இருக்கா இல்லையா கவலைப்பட வேண்டாம், அடுத்த வேளை என்ன சமைக்கணும் கவலைப்பட வேண்டாம், ஐயோ வட்டிக்காரன் வந்துருவானே என்ன நினைக்கிறது, அப்பா அவமானத்துல கூனி குறுகுவாரு, அந்த மாதிரி நம்ம எதுவுமே நமக்கு கிடையாது. எதை பற்றிய அக்கறையும் எதை பற்றிய கமிட்மெண்ட்டும் படிக்கிறப்ப நமக்கு இல்ல. நம்மளுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் படிக்கிறது மட்டும்தான். ஆனா அதை நாம செய்யறோமா, சிறப்பா செய்யறோமா அப்படின்னு யோசிச்சா கேள்விக்குறி. அதை யோசிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல, படிக்கிறது மட்டும்தானே என்னோட கமிட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா நீ தெளிவாயிருவ, நீ மிகப்பெரிய தெளிவாயிருவ. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ஏன் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட, அரசு உதவி பெறுகிற பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுவதற்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு லக்ஸுரியான ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து ஜெயிக்கிறது சாதாரண விஷயம். ஒரு டாக்டர் பையன் டாக்டர் சாதாரணம், ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் சாதாரணம், ஒரு கலெக்டர் பையன் அடுத்து யூபிஎஸ்சி எழுதி கிளியர் பண்றான் சாதாரணம், ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் பையன் ஐஎஃப்எஸ் சாதாரணம். இது எல்லாமே சாதாரணம். என் அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, அவ்வளவு ஏன் சார், என் தலைமுறையில் 10வது கூட 10 பேர் கூட தாண்டவில்லை. நான் இன்னைக்கு 12வது வந்திருக்கேன், நாளைக்கு டிகிரி முடிப்பேன், நாளைக்கு நல்லபடியா படிச்சு நான் நம்ம நாட்டினுடைய அடையாளமா கூட மாறலாம், இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யலாம். நான் சம்பாதிச்சு இது நாள் வரை ஒரு நல்ல புடவையை கட்டாத என் தாய்க்கும், இது நாள் வரை ஒரு நல்ல சட்டையை அணியாத என் தந்தைக்கும் நான் வாங்கி தரேன் நீ நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரபஞ்சம் ஒன்று தூக்கி கொண்டு போய் விட்டுரும். இந்த உலகத்தில் உதவி செய்ய 1000 பேர் இதயங்களையும் கைகளையும் விரித்து வைத்து காத்திருக்கிறார்கள். நீ அதுக்கு தகுதியான ஆளா? ஒருத்தர் உதவி கேட்கிறப்ப அந்த தகுதி உனக்கு இருக்கா? சார் எனக்கு மேல் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எம்எல்ஏ சார்ட்ட போய் கேட்கலாம், பெரியசாமி சார்ட்ட வந்து கேட்கலாம், அகத்தீஸ்வரன் தம்பிட்ட போய் கேட்கலாம். ஆனா அவங்க திருப்பி கேட்கிற கேள்வி, 10th நீ என்ன மார்க்குமா தம்பி, 10th நீ என்ன மார்க்குப்பா, 12th என்ன மார்க்கு சார், ஃபேமிலி சிச்சுவேஷன் இதுதான் சார், இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் படிச்சு 80% வாங்கியிருக்கேன், 90% வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களை கட்டி அணைத்துக் கொள்வதற்கு இந்த உலகமே தயாராக இருக்கிறது என்பதை நம்புங்கள். படிப்பு தான் செல்ல மாத்தோம். அவ்வளவு பேர் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க, தமிழ் படிச்சு என்னடா செய்ய போறேன்னு. படிச்சோம், சாதிச்சோம்ல. உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அத்தனை நாடுகளிலும் போய் பேசுகிற வாய்ப்பை என் தாய்மொழியாகிய தமிழ் மட்டும்தான் கொடுத்திருக்கு. படிங்க. வெறும் பாட புத்தகங்களோட உங்களுடைய அறிவை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். நாளைக்கு இந்த கேங்ல இருந்து, இந்த 5000+ மாணவர்கள் இருந்து யாராவது ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதுறப்ப தினசரி செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதிகபட்சம் 50 பேர் இருந்தா அதிகம். தயவு செஞ்சு பாட புத்தகத்தை தவிர நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதுல முக்கியமான செய்திகளை ஒரு நோட்டு போட்டு குறிப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பள்ளியில நூலகம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க, மாவட்டத்தில் நூலகம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க, போய் படிங்க. படிக்க படிக்க நாம செய்யற தப்பு ஒன்னொன்னா கழிஞ்சுக்கிட்டே வரும். இந்த நிகழ்ச்சிக்கே நாளும் கற்போம்னு பேரு. நாளும் ஒரு உண்மை தொகை வருது, ஏன் நாளும் கற்போம், கற்போம்னு வச்சிருக்கலாமே, நல்லா கற்போம், நாளும் கற்போம். ஏன்? சாகர வரைக்கும் படிச்சுதான் ஆகணும், சாகர வரைக்கும் நம்ம படிச்சுதான் ஆகணும். நாளும் கற்போம், டெய்லி டெய்லி படிக்கணும். நூலை படி, முறைப்படி, பாரதிதாசன் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு கார்ல் மார்க்ஸ் சொன்னாரே, ஒவ்வொரு முறையும் நூலகத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் என் அறியாமையினுடைய அகலம் வெளிச்சத்திற்கு வருகிறதுனாரு. இங்க யாருமே புத்திசாலி கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் புத்திசாலியா மாறுறான்.
புரியுதா தங்க வித்தியாசம்? புரியுதா வித்தியாசம்? உன் உருவத்தை பத்தி என்னைக்குமே கவலைப்படாத. நான் சொல்றேன், இந்த உலகம் மிக மோசமான உலகம். உன்னை எப்படி தெரியுமா தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளும்? உன் உருவத்தை தான் முதல்ல டார்கெட் பண்ணும். நீ கருப்பா இருக்கியா, நீ இந்த உலகத்துல விலக்கி வைக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லும். உனக்கு முடி நீளமா இல்லையா, ஐயோ பொம்பளை பிள்ளையா பிறந்து முடியே இல்லையே அப்படின்னு சுத்தி இருக்கிறவன் பேசுவான். முடி நல்லா தரையை தொடர வரைக்கும் இருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவானுங்களா? ஏ பாப்பா, ஐயா அப்படிதான் சட்டம் இருக்கா? எனக்கு 6 அடி கூந்தல், வா 95% போ. ஒரு பையன் வரான், சார் நான் ஒயிட்டா இருக்கேன், வாடா செல்லம் உனக்கு 99 வா. இன்னொரு பையன் வரான், சார் நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்ல சார், வாடா உனக்கு தான்டா 90% போடா. ஒரு வெங்காயத்தையும் உரிக்க முடியாது. தோற்றத்தை வச்சு ஒரு ஆணியையும் கட் பண்ண முடியாது. அப்ப எது உன் தோற்றத்திற்கான அடையாளமா மாறும்? எது உன் கண்ணா பேசாத தம்பி, பின்னால பேசாத. டேய் தம்பி, டேய் தம்பி, பின்னால பேசாதப்பா, எனக்கு கேக்குது. அமைதியார். ஏன்னா உங்களை பேசாதன்னு சொல்ற அதே இதுதானே அவங்களுக்கும். கரெக்டு தானே? நான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அப்ப தோற்றத்தை வச்சு நான் குறைச்சல், இவன் சூப்பர்னு நீ நினைக்காத. அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற இல்ல, 6 வாரத்தில் சிகப்பழகு எப்படி வரும்? ஒரு விதத்துல வரும், 6 வாரத்தில் இல்ல 6 செகண்ட்ல வரும். கத்தி வச்சு கீறி ரத்தம் வந்தா சிவப்பா வரும். 6 வாரத்தில் சிகப்பழகெல்லாம் வராது, அது நமக்கு தேவையும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறத்தை பார்த்து மயங்கிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு நிறத்தால் ஒன்றும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு அறிவை வணங்க துவங்கி இருக்கிறது. இதுதான் உலக வரலாறு. இதுதான் உலக வரலாறு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸே யாராவது விளையாட்டுக்கு கிண்டல் பண்றது வேற, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும். ஒண்ணுமே கிண்டலே இல்லாம எல்லாம் வந்து ரோபோட் மாதிரி போயிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. அதெல்லாம் நீங்க எனக்கு தெரியும். நம்ம கேங் ஒரு 5 பேர் ஒரு கேங்ல இருக்கீங்க அப்படின்னா 4 பேர் இருப்பீங்க, 5ஆவதா ஒரு ஆள் என்ட்ரி ஆனாவே நீங்க சிரிப்பீங்க. உன்னை அந்த பிள்ளை கேட்கும், ஏன்டி சிரிக்கிற? உன்னை இந்த 4 பிள்ளைங்களும் சொல்லும், சும்மா தாண்டி சிரிக்கிறோம். அந்த பிள்ளை சொல்லும், இல்ல நீங்க ஏதோ கிண்டல் பண்ணி தான் சிரிக்கிறீங்க, தெரியுது இல்லடி வாடி. காரணமே இல்லாம சிரிப்பீங்க. பசங்கெல்லாம் அவன் வேற லீக்ல இருக்கான். மச்சான் எங்க பாட்டி செத்து போச்சுரா அப்படின்னா, சூப்பர்ரா இன்னைக்கு வந்துருங்கிறான், நீ ஃப்ரீ தானே வந்துருங்கிறான். டே பாட்டி செத்து போயிரு, பரவாயில்ல அதான் போயிடுச்சேடா, வந்துடுறா நீ வந்துடுறா, நம்ம கிரிக்கெட் விட போலாங்கிறான். நீ எல்லாத்தையும் இயல்பா ஈஸியா எடுத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கு, அது நல்லது, அதை குறைச்சிக்காதீங்க. ஆனா கிண்டல் என்னைக்கு ரொம்ப ரொம்ப உள்ளார்ந்த விஷயமா போகுதோ, நீ முன்னேறமா உன் பிறப்ப ஒருத்தன் குறை சொல்றான், உன் ஜாதி ஒருத்தன் குறை சொல்றான், நீ பிறந்த இடத்தினால நீ வளர மாட்டேன்னு சொல்றான், இல்ல நீ அழகா இல்ல அதனால நீ வாழ்க்கையில் எப்படி பிரசன்டபிளாவே இல்ல, நீ தோற்றத்துல ஒரு சரியாவே இல்ல, நீ எப்படி நல்லா வருவேன்னு கேட்கறான். இப்பெல்லாம் கேட்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லாத. ஏன்? நாய் பெருசா குறைக்கிறப்ப நாய்கிட்ட போய் நாம குறைக்க கூடாது. அப்புறம் எது நாய் எது மனுஷன்னு தெரியாது. இதெல்லாம் பேசுற எல்லாருமே இல்ல மாறுவாங்க, அவங்களையும் மாத்தணும். அவங்ககிட்ட என்ன பண்ணா படிங்கன்னு சொல்லணும். இவ்வளவு வயசுக்கு மேல நான் படிச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டா, இவ்வளவு வருஷம் படிக்காம நீ ஒன்றும் செய்யல, இனிமேல் படிச்சா ஏதாவது செய்வேன்னு கொடுங்க. புரியுதா? படிங்க, படிச்சாதான் தெரியும். ஏன் சொல்றேன்னா, அப்துல் கலாம் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பைலட் ஆகணுங்கிறது கனவு. 10 பேர் இன்டர்வியூக்கு போறாங்க. 10 பேர் இன்டர்வியூக்கு போறாங்க. அந்த 10 பேர்ல 9 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆகல, அவர் அப்துல் கலாம். பல்வேறு காரணங்களால அவருக்கு புரியல. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த பெர்சனாலிட்டி என்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆளுமை திறன் இல்லையோ அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். பேராசிரியர்கிட்ட போய் அழறாரு. ஒன்னே ஒன்று சொல்லவா, இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நடுவில் உங்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள், இந்த கொங்கு நாடு கல்வி நிறுவனுடைய ஆசிரியர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? நான் அனுபவிக்காத ஒரு நல்ல வாழ்க்கையை என்னிடம் படிக்கிற நான் பெறாத இந்த பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை.
அது நமக்கு புரியாது, லேட்டாக தான் புரியும்னு வச்சுங்க. படிக்கிறப்ப டீச்சர்லாம் பிடிக்காது, சாரை பிடிக்காது, திட்டுவோம், கோச்சுக்குவோம், குறை சொல்லுவோம், சில கடினமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி அவங்கள திட்டுவோம். சில வீடியோலாம் நான் பார்க்குறேன், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இருக்காரு, அவரை சுற்றி எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க பசங்கள்லாம். நான் நினச்சிக்கிட்டேன் அவன் மனத்துக்கு அவனே சுத்துறான், அவ்வளோதான். அந்த ஆசிரியர் என்ன, அவருக்கு மாசானா சம்பளம் வரப்போகுது, நீ ஆடி முடிச்சவனுக்கு என்ன ஆஸ்கார் அவார்டை தர போகிறாங்க, செவிலே வைக்க போகிறான் வீடியோ பார்த்துட்டு. கரெக்டா? ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்களிடம் கைகளை ஓங்கினால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஜென்மத்திலும் தலை நிமிரவே முடியாது என்கிற எண்ணத்தில் படிக்க கத்துக்கோங்க. அவ்வளவுதான் வள்ளுவர் சொன்னாரு, பணியுமாம் என்றும் பெருமை. எதிரா பெருமை பணிஞ்சிருக்கிறதுடா. பணியுமாம் என்றும் பெருமை, எதிரா கம்பீரமா இருக்கும் சிறுமை. அணியுமாம் தன்னை வியந்து. அவன் சிறுமை, சீரழிஞ்சு போனவன், அவன் சந்தோஷப்படுறான், நான் தான் கெத்துன்னு. ஆசிரியர்களுக்கு நீ வெத்துன்னு தெரியும், ஆனா அமைதியா இருப்பாரு. ஏன் நீ கிண்டல் பண்றப்ப அமைதியா இருக்காங்க? ஏன் நீ சுத்தி நின்று டான்ஸ் ஆடுறப்ப அமைதியா இருக்காங்க? நீ கெட்ட வார்த்தை பேசுறப்ப ஏன் ஒரு சார் அமைதியா இருக்காங்க? அந்த சாருக்கு தெரியும், இது நாயி குறைக்குது. நான் பாடம் நடத்த வந்த ஆசிரியர் மனுஷன், இதுக்கு சரிக்கு சரி பண்ணா நானும் அந்த இனத்தோட சேர்ந்துருவேன், அதனால நீ குறைச்சிட்டு போ, எவ்வளவு நேரம் குறைப்ப அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த நாய் குறைச்சிட்டு எங்க போகும்? வீட்டுக்கு சோறு துண்ண போகும். ஏன்? இதால 10 ரூபா சம்பாதிச்சு துன்றதுக்கு வழி இல்லை, அங்கதான் போகும். அவ்வளோ கோபமா இருக்கு எனக்கு. ஆசிரியர்களை மதிப்பு குறைவா பேசுற மாணவர்களை பார்த்தா அவ்வளோ ஆத்திரமா வருது. மறுபடியும் கலாம் அவர்கள்ட்ட வர, பேராசிரியர்கிட்ட போய் அழறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அவர் ஆறுதல் படுத்துறாரு, உன் திறமை பெருசு, பறக்கணும்னு கனவு இல்லை, எப்படினாலும் பறக்கலாம் போங்கிறாரு. ஆளுமை திறன் இல்லை என்று சொன்ன அப்துல் கலாம் இந்தியாவையே ஆளுகிற முதல் குடிமகனாக, ஜனாதிபதியாக உருவெடுத்தார். ஓகேவா? அவருடைய 74வது வயசுல அவர் தான் சுப்ரீம் கமாண்டர், இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தான் தலைமை கமாண்டர். அவரு ஏர்போர்ஸ் டீம்கிட்ட பேசி, எனக்கு பறக்கணும்னு ஆசை, அப்ப பைலட்டா பறக்க முடியல, இப்ப பறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அவர் லைக் பண்ணது SU-30 சுகோய் 30 ஒரு போர் விமானம், அது போர் விமானம், அதுல போகணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு ட்ரெயின் பண்ணுங்கிறாரு. அவங்க ஒத்துக்கிட்டு, அந்த சீஃப் ஒத்துக்கிட்டு ட்ரெயின் பண்றாங்க. 6 மாசம் ட்ரைனிங் நடந்திருக்கு, உடல் தகுதி சோதனை நடந்திருக்கு, எல்லாமே நடந்து அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர்கள் 2006வது வருஷம் ஜூன் 8ஆம் தேதி சுகோய் 30 MK போர் விமானத்துல கோ பைலட் இருக்கையில உட்கார்ந்து 7500 அடி உயரத்துல 36 நிமிடங்கள் பயணித்தார் என்பது உலக வரலாறு. இந்த உலகத்துல போர் விமானத்தில் பயணித்த முதல் ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய அப்துல் கலாம் அவர்கள். ஒரு இன்டர்வியூல கேட்கிறாங்க, எப்படி உங்களுக்கு இது சாத்தியமாயிற்று, எப்படி உங்களுக்கு இது சாத்தியமாச்சு? அதற்கு அப்துல் கலாம் சொன்னாரு, நான் சொல்ற வார்த்தை நீங்க அப்படியே சொல்றீங்களா? அந்த மேடையில் அவர் அதான் சொன்னாரு, இந்த மேடையில கலாமுடைய சார்பா அந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லலாமா? நாளும் கற்போம்ல, சொல்லலாமா? எஸ், எனர்ஜி இப்படி இருக்கணும், எப்பயுமே எப்பயுமே எனர்ஜியா இருக்கணும், புரியுதா? ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சுடி. ஏன் டயர்ட் ஆச்சு? நடந்தா வந்த வீட்டில் இருந்து, கரெக்டு தானே சொல்லும்? கேட்குற கேள்வி நியாயமா? இதே முசிறி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாரு, 85 வயசு பாட்டி ஒரு கூரை போட்டு அவரைக்காயும் வெண்டைக்காயும் வித்துக்கிட்டு இருக்கும் தெம்பா. அது பாட்டு எந்திரிச்சு தெம்பா போகுது நடந்து. இப்போ படிக்கிற பிள்ளைங்களாம் வலிக்குதுடா, ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டோன்னா முதுகெல்லாம் வலிக்குது. வெட்டியா இருந்தால் வலிக்கும், வேலை பார்த்தா வலிக்காது. புரியுதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்றப்ப பெயின் தெரியாது, ஒர்க்கே இல்லாதப்ப பெயின் தெரியும். இவ்வளவுதான் வாழ்க்கையே. அவரு 74 வயசுல பிறந்திருக்காரு. உலகத்துல மிகப்பெரிய ஆச்சரியம். கலாம்கிட்ட கேட்டாங்க, அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னார், ஒரு ஸ்டேஜ் இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல், அது ஒரு கான்வர்சேஷன்ல, ஒரு கலந்துரையாடல்ல அந்த வார்த்தையை அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, ட்ரீம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா எனர்ஜியா சொல்லணும். நான் சொல்லிருக்கேன் அண்ணன், சொல்லலாமா? ரெடியா? குட். ட்ரீம், ட்ரீம், ட்ரீம். டிரான்ஸ்ஃபார்ம்
into thoughts. Thoughts results into action. கனவுகள் உனக்கான சிந்தனைகளை வழங்கும், சிந்தனை உனக்கான செயலை வழங்கும், அந்த செயல் நீ எதை நினைத்தாயோ அதற்கான முடிவை வழங்கும் என்பது கலாமினுடைய அசைக்க முடியாத கருத்து. எப்படி சாத்தியம்? 74 வயசுல ஒரு மனுஷன் உட்கார்ந்து எம்கே சுகாய் 30 எம்கே போர் விமானத்துல பயணம் பண்ணாருங்கிறது சாத்தியமே கிடையாது. அசுர வேகத்துல போகும். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய போர் விமானம் அது. எவ்வளவுமா? பெர் ஹவருக்கு 1200 கிலோமீட்டர் ஸ்பீட். நாம பெத்த அப்பா, நம்மளை பெத்த ஆதார் கார்டு, பைக் ஓட்டிட்டு போறார், பின்னால நாம உட்கார்ந்துருக்கோம். வழக்கமான வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தில் அப்பா போயிட்டாருன்னா என்னம்மா சொல்லுவோம்? தம்பிங்களை என்ன சொல்லுவோம்? ஏன்பா வேகமா போற? எப்ப 50லேருந்து 60 கிலோமீட்டருக்கு. ஒரு 70-80 போயிட்டாருன்னா வீட்டுக்கு வந்து சொல்லுவேன், அம்மா இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு. அந்த மனுஷன் 74 வயசுல மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற Su-30 எம்கே போர் விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கார். புனேலிருந்து போச்சு. ட்ரீம் தான் தங்கம், கனவு தான். தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் பேச்சாளராக வலம் வர வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அதுக்காக தான் தமிழ் எடுத்து படித்தேன், அதுக்காக தான் புத்தகங்கள் படித்தேன், அதுக்காக தான் புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கேன். நீ பேசி பொழைக்க போறியா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு நான் டிவியில பேசுறப்ப பார்த்து கை தட்டிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அதை தாண்டி விமர்சனம் அவர்களால் செய்ய முடியவில்லை. கிண்டல் பண்ணுவாங்க, காதுலயே வாங்காத. நீ முன்னேறி செல்லுகிற பொழுது, நான் ஒரு வாசகம் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ முன்னேறி செல்லுகிற பொழுது எதையும் காதுகளில் வாங்காமல் முன்னேறி செல். ஏனென்றால் சில காதில் விழுகிற வார்த்தைகள் உன்னை விழ வைக்கும். சில காதில் விழுகிற வார்த்தைகள் உன்னை விழ வைக்கும். அதனால எதையுமே காதில் வாங்காத, முன்னாடி போயிட்டே இரு. இதை படிச்சு என்ன செய்ய போற, இதை படிச்சு என்ன செய்ய போற. இப்ப பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸ் 12th நிப்பாட்டணும்னு ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி புண்ணியமா அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணுங்க, டீச்சரோட கோத்து விட்டுருங்க. எங்க டீச்சர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. எதுக்குன்னு கேட்பாங்க. நான் ரொம்ப நல்லா படிச்சேன்னா உங்களை பாராட்டணுங்கிறாங்கன்னு. பாராட்டுனா எல்லா அம்மா அப்பாவும் கிளம்பி வந்துருங்க. கிடுக்கிடுங்க, என் பிள்ளை பாராட்டுறாங்களாண்டி, என் பையனை பாராட்டுறாங்களாம், வர சொல்லியிருக்காங்க. தெருவுக்கே அந்த அம்மா விளம்பரம் பண்ணிவிட்டு முடிஞ்சா எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிடும். வரேன் பாராட்ட போறாங்க. உட்கார வச்சு மண்டையை கழுவிடுவோம். டீச்சர் அதை பார்த்துப்பாங்க. படிச்சாதான் வாழ்க்கை மாறுங்கிறது டீச்சர் சொல்லிடுவாங்க. தங்கங்களா, இங்க படிப்பு தான் தங்க எல்லாமே. இங்க படிப்பு தான் எல்லாமே. அமெரிக்கால கருப்பினத்தவர்கள்லாம் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் என்னன்னா படிப்பு தான். உலகம் முழுக்க அடக்குமுறை மேல வந்தது காரணம் படிப்பு தான். இங்க சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் இன்னைக்கு அமெரிக்கால போய் வீடு கட்டி சந்தோஷமா வாழ்றானா காரணம் படிப்பை தவிர வேற எதுவும் இல்லை என்று நம்பு. எல்லாமே படிப்பு, நம்பிக்கை, இவ்வளவுதான் வாழ்க்கையே. கண்ணு தஞ்சாவூர் பக்கத்துல தாரிணின்னு ஒரு பொண்ணு பிபிஏ படிக்குது. அந்த பொண்ணு இப்பதான் சேர்ந்துருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல தாரிணி. அந்த பிள்ளை எல்லாம் காலேஜில் எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணுவாங்க? டெய்லி ஒரே ட்ரெஸ். அவங்க அப்பா டெய்லர் வேலை சொந்தமா டெய்லர் கடை இல்ல, ஒரு கடையில டெய்லரா வேலை பார்க்கிறார். சொற்ப வருமானம். பாதி நாள் வேலை இருக்கும், பாதி நாள் வேலை இருக்காது. இன்னைக்கெல்லாம் யார் வந்து போய் கிழிச்சு தச்சு போட்டுக்கிட்டு இருக்கா? ரீயூஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லையே. ஒண்ணு வீணா போச்சுன்னா தூக்கி போட்டுறணும். செருப்பை தைத்து போட்ட பரம்பரை இருக்கிற வரைக்கும் செருப்பு தைத்தவனுக்கும் ஒரு குடும்பம் இருந்தது. கரெக்டா? சட்டையை தைத்து போட்ட பரம்பரை இருக்கிற வரைக்கும் சட்டையை தைப்பவருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது, ஒரு குடும்பம் இருந்தது. இப்படி ஒன்னொன்னுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சுட்டு கம்பீரமா சொசைட்டிக்காக நம்ம நல்லா இருக்கோம்னு காமிச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமா வரணும். அன்னைக்கு நான் ஒரு மேடைக்கு போயிருந்தேன். பின்னாடி நம்மளுக்கு உடம்பு சில சமயம் குண்டாகும், சில சமயம் ஒல்லியாகும். எனக்கு பெருசா ஆகாது. சில சட்டை மெட்டீரியல் என்ன போட்டா சுருங்கிடும். பின்னாடி ஒரு டாட் போட்டிருப்பாங்க. அந்த டாட்டை அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டு அயன் பண்ணிட்டு ஸ்டேஜ் ஏறினேன். நான் ஸ்டேஜ் ஏறப்ப எனக்கு பின்னாலே வந்து ஒரு தம்பி, அண்ணே ஒரு நிமிஷம்னார். என்ன தம்பின்னு கேட்டேன்.
நீங்க என்ன சட்டையை பிரிச்சு விட்ட சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னாரு. அது ஏன் சட்டைன்னு புரியலன்னாரு. நானே அதை பத்தி சட்டை பண்ணல, என் சட்டையை நீ ஏன் சட்டை பண்றன்னு. கரெக்டா? கிழிந்த சட்டைகள், ஒட்டு போட்ட செருப்பு, சரியா பாலிஷ் பண்ணாத ஷூ, இதெல்லாம் அவமானம் அல்ல என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். இவ்வளவு சாயம் போய் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா அவட்ட கொடுத்து சாயம் போட்டுவான்னு சொல்லு. நீ நல்லா போடுவ போல இருக்கடி, சாயம்லாம் போட்டு வாடி, பசங்களாம் போவச்சான் பண்ணிட்டு அமைச்சான் சொல்லி அமுச்சு விடு, போயிட்டு வரட்டும். ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரே ட்ரெஸ், 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 5 கிலோமீட்டர் நடந்து வருது, டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்து போய் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. பாவமான முகம், ஏழ்மையான சூழல். இந்த நியூஸ் வெளியில போய் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு அறக்கட்டளை வந்து அந்த பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து, சீர்வரிசை சாமான் கொடுத்து நீ நல்லா படிச்சு ஓகோன்னு வரணும்னு இருக்காங்க. எதுக்காக தெரியுமா அதை சொல்றேன்? நீங்கள் படிப்பதற்கு நினைத்தால் மட்டும் போதும், உலகத்தில் எந்த மூலையிலும் ஆட்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி பையன், சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி பக்கத்துல கமலைன்னு ஒரு கிராமம். அந்த பையன் பேரு நாகராஜ். அம்மா அப்பா விவசாய கூலிங்க. அந்த பையன் மாற்றுத்திறனாளி, கால் நடக்க முடியாது. அந்த காலை சரி பண்ணலான்னு அந்த பையன் பிறந்தோன்னே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு இதை பண்ணலாம் ஆனா முடியாதுன்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு ரொம்ப செலவாகும், அது உங்களால முடியாதுன்னு இருக்காங்க. இந்த அம்மா அப்பா மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பையன்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. டேய், கால் சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க, காரணம் நம்மகிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக. நீ படிச்சு டாக்டர் ஆகணும்டா, எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்டான்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. 6வது படிக்கிறப்ப அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சொன்னாராம், நீ நல்லா வந்துருவிடா, நீ சூப்பரா வந்துருவிடான்னு. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா பசங்க, சின்ன பசங்களா, சின்ன வயசு தானே, என்னடா இப்படி நடக்கிறான், என்னடா இப்படி நடக்கிறான்னு. அப்ப ஆசிரியர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாராம். அந்த பையன் பேட்டி கொடுக்கிறப்ப சொல்றான், 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஆசிரியர் தருகிற உற்சாகம் எனக்கு நகைச்சுவையாக இருந்தது, காமெடியா இருந்துச்சு. எதுக்கு இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு போக போக வாழ்க்கையினுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டேன். நான் படிச்சேன், ஃப்ரீ டைம்ல மாட்டுக்கு தீவனம் வைப்பேன், அம்மா அப்பாவோட ஆடு மேய்க்க போவேன், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். மாற்றுத்திறனாளிகள் கோட்டால இன்னைக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல டாக்டராக ஆகிறதுக்கு படிக்க போயிருக்க அந்த பையன். அதே ஊர் இன்னொரு பையன் ரவின்னு ஒரு பையன், அவங்க அம்மா 5 வயசுல புற்றுநோயால இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு ஆளும், அப்பானு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு ஆளும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்ப ஒரு ஆள் இல்லாம போறாங்களோ, அப்பானு கூப்பிட்டோன்னு திரும்ப ஆள் இல்லாம போறாங்களோ, அன்னைக்கு இந்த உலகம் முழுக்க எத்தனை பேர் உனக்கு தெரிந்திருந்தாலும் தனித்து விடப்பட்ட தனியாளாக நீ இருப்ப. ஞாபகம் வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தர்கிட்ட அம்மா இல்லையா அப்பா இல்லையானா அவங்க கிட்ட அதிக அன்போடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உன் ஃப்ரெண்டுக்கு நீ அம்மாவா இருக்கணும், நீ அப்பாவா இருக்கணும், அந்த மாதிரி அதிக அன்போடு நடந்துக்கோ. ஏன்? வாழ்க்கை தருகிற காயம் பெருசு. சீனால என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூல்ல ஏசி ரூம், கிளாஸ் ரூம், அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஏசி கிளாஸ் ரூம், எம்எல்ஏ சார், பசங்க எல்லாம் உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு, அழகான யூனிஃபார்ம், அப்படியே டிப் டாப்பான யூனிஃபார்ம், ஏசி கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் போர்டு, கம்ப்யூட்டர்லயே ஸ்மார்ட் போர்டு எல்லாமே. குழந்தைங்க திடீர்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்பே பாடம் கட் ஆயிருக்கு. குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க, ஒரு 2வது 3வது படிக்கிற குழந்தைங்க, திரும்பி திரும்பி பார்த்துக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு, என்னன்னே தெரியல. திடீர்னு அவர்கள் முன்னாடி இருந்த அந்த ஸ்மார்ட் போர்டில், அந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன்ல அவங்க அப்பா அம்மா வேலை செய்யற இடத்தினுடைய வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது. ஏசி கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, டிப்டாப்பா யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கு. அந்த குழந்தையில ஒரு குழந்தையினுடைய தந்தை ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல யூஸ் பண்ற டாய்லெட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1000 பேருக்கு மேல யூஸ் பண்ற டாய்லெட்டை அந்த தந்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு தந்தை அவர் உடம்பே தெரியாத மாதிரி
சிமெண்ட் மூட்டையை தூக்கி லாரி மேல வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தாய் புழுதி படிந்த தெருக்களில் பழங்களை விற்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க தேம்பி தேம்பி அழுகுது. நான் சொல்றேன், இன்றைக்கு நாளும் கற்போம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் தாய் தந்தையரிடம் நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோளாக உங்களிடம் வைக்கிறேன். அவங்க பெருசா உங்ககிட்ட ஹெல்ப்லாம் கேட்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, யாரோ உங்க ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு பாப்பா நம்ம அந்த மேடைக்கு விளக்கேற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கணும்னு எந்திரிச்சு வந்து, பாப்பா நீ எந்திரா, நீ தானே வந்த, உங்க பேர் என்ன? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நந்தினி. ஓகே, நந்தினி நீங்க எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? வேணாம் மைக் வேண்டாம். எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டிராவல் பண்ண போறீங்க, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், உட்காந்துருங்க. இப்போ தனுஷியும் நந்தினியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நந்தினி தனுஷி பார்த்து, ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கேன், நான்லாம் உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். உடனே தனுஷி சமாதானப்படுத்த போகுமா, இல்லை அது பதிலு கோச்சுக்குமா? பதிலு கோச்சுக்கும். இதுதான் இயல்பு எல்லாருக்கும். ஏன்னா ஈகோ வந்துடும். நீ என்ன பெரிய ஆளு, நான் என்ன பெரிய ஆளு, ஈகோ வந்துடும். ஓ நீ பேச மாட்டியா, நீ எல்லாம் ஒன்றும் பேசணும் அவசியம் இல்லடி, நான் பேச மாட்டேன், நீ போடி. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏய் என்ன நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க, இப்ப க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ், இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, யாரும் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவ என்னடி அப்படி பண்ணா, பேசாதீங்கடி, நீ ஃபுல்லா நான் அப்செட்டா இருக்கேன், யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிடுவோம். கரெக்டா? அவங்க பேசலைன்னா நீ பேச மாட்ட, நீ பேசலைன்னா அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் உன்னை சுத்தி இருக்கிற உலகம். ஆனா ஒன்னு சொல்லவா, உன் அம்மா கிட்ட எவ்வளவு மோசமாக நீ நடந்து கொண்டாலும் அடுத்த வேளை உன் அருகில் வந்து சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே ஒரு ஜீவன். ஏன் அவங்களுக்கு ஈகோ இருக்காது? அவங்களுக்கு தன்மானம் இருக்காது? சும்மா ஒரு 10வது படிக்கிற பிள்ளை, 11வது படிக்கிற பிள்ளை, 12வது படிக்கிற பிள்ளை, அது நான் பெத்த பிள்ளை, இவ்வளோ அசிங்கமாக என்ன பேசுது, இவ்வளோ எழுத்து பேசுது, அவங்களுக்கு கோவம் வராது? அத்தனை கோவத்தையும் அத்தனை ஈகோவையும் அத்தனை தன்மானத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 24 மணி நேரமும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிற 2 ஜீவன்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். பெரும்பாலான வீடுகள்ல அப்பா வில்ல மாதிரியே இருப்பார். அப்பா வில்ல மாதிரியே இருப்பார். கோபமாவே வர மாதிரி இருக்கும், கோபமாவே போற மாதிரி இருக்கும், ஒரு கோபமாவே எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னதான் கோச்சிக்கிட்டாலும் நம்மளை படிக்க வைக்கிறாரா இல்லையா, நம்மளுக்கு தேவையானதை வாங்கி தராரா இல்லையா, நம்ம பேசிக் நீட நிறைவேற்றுறாரா இல்லையா? கரெக்டா? அவர் கோவப்பட்டு நம்மளை படிக்க வைக்கலன்னா கரெக்ட், கோவப்பட்டு நம்ம ட்ரெஸ் வாங்கி தரலன்னா கரெக்ட், கோவப்பட்டு நம்மளை சாப்பிட வைக்கலன்னா கரெக்ட், எல்லாமே நடக்குது. ஆனா என் கோவமாவே இருக்காரு. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நினைக்கிறீங்கல்ல என் அப்பா ரொம்ப மோசம், கோவப்படுவாரு, சட்டு அம்மா எடுத்துறிஞ்சு பேசுவாரு, இது எல்லாமே வெளியில ஏற்படுற மன அழுத்தத்தை அந்த மனுஷன் வீட்டுல வந்து காமிக்கிறான். ஒன்னே ஒண்ணு சொல்லவா, உங்கள் அப்பா மூட்டை தூக்குகிற சாதாரண தினக்கூலியாக இருக்கலாம், அவர்களுக்கு பிறந்த நீங்கள் இளவரசனாகவும் இளவரசியாக மட்டும்தான் வளர வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். அதுதான் அந்த கனவுல தானே உங்களை வளர்க்குறாங்க, தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு நாளாவது அம்மாவினுடைய அருந்து போன செருப்பை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு நாளாவது தந்தை வேலை செய்கிற இடத்தில் அவர் தன்மானத்தை புதைத்து விட்டு உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பதை நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? நினைச்சா எந்த தப்பும் பண்ண மாட்டோம் சொல்லும், நினைச்சா எந்த டைவர்ஷனும் வராது. சினிமாக்கு போறையா, சினிமா பார்க்கறையா, பாட்டை கேட்கறையா, கை தட்டோமா, அந்த இடத்துல விசில் அடிச்சோமா, கொண்டாடணுமான்னு எல்லா டோரையும் மூடிட்டு வீட்டுக்கு வரணும். இங்க வந்துட்டு அந்த சினிமாவை பத்தி ஒரு 6 மணி நேரம் பேசாது. ஏன்னா அந்த சினிமாவில் நடிச்சவங்களே அடுத்த சினிமாவை நடிக்க போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை படமாயிரும். அப்புறம் நம்ம வாழ்க்கை படமாயிரும். நீ யாரை வேண்டுமானாலும் கொண்டாடு, எந்த பாட்டை வேணா கேளு, சந்தோஷமா சினிமா பாரு,
ஆனா உன் வாழ்க்கையில அம்மா அப்பாவை தாண்டின ஹீரோ ஹீரோயின் உலகத்திலேயே யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அதை பண்ண. மீடியாலேயே இருக்கேன் ஆனா இதை சொல்றேன் காரணம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஷன் அதிகம். இந்த போனுன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீங்களாவே இல்லை, அதான் பிரச்சனை. போன் வந்ததுக்கு அப்புறம் நீங்களாவே இல்லை. அண்மையில் ஒரு பள்ளியில பேசுறப்ப சொன்னேன், 2050 இந்தியால 3 ஒரு குழந்தை பார்வை குறைபாடோட தான் இருக்குமா. 3 ஒரு குழந்தை பார்வை குறைபாடோட தான் இருக்குமா. காரணம் செல்போன். மயோபியாங்கிற நோய் நிச்சயமா பாதிக்கும்னு சொல்றாங்க. நியூஸ் சேனல்ல ஆர்டிகல் வருது. அவ்வளவு தூரம் ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், டைம் போறதே தெரியல. ஆனா படிக்கிறப்ப மட்டும் ஐயோ கடுப்பா இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ரெஸ். நேரத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணு, தெளிவாரு. வாழ்க்கையில அடுத்த லெவல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலே நாம வாழ்க்கையில படிச்சா மட்டும்தான் சாத்தியங்கிறத நினைச்சுக்கோ, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அண்மையில உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவுக்காக 3 தங்க பதக்கங்களை ஒரு பெண் ஜெயிச்சு கொண்டு வந்தா. அவ பேர் என்ன யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்லாம் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். யாருக்கு தெரியும்? யாராவது ஒரு ஆள் தெரியுமா? சொல்றா? இல்ல தங்கம், வேற அந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது. கேள்வி கேட்டாவே இது வரைக்கும் நல்ல சிரிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா பிள்ளைங்களும் கேள்வி கேட்டவன நமக்கு ஏண்டி வம்பு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிங்கிறேன், அதுக்கு தான் நியூஸ் பாருங்கன்னு சொல்றேன். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் உங்களால் வாழவே முடியாது. படிங்க. அந்த பொண்ணு பேரு காசிமா. அந்த பொண்ணு பேர் நினைச்சாலும் காசிமா. ஞாபகம் வந்துருச்சா? இப்ப கனெக்ட் ஆயிடுச்சா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்த மாதிரி சாதனைகளோட பெயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காசிமா. அந்த பொண்ணு சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் இருக்கு. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். சொந்த ஆட்டோ கூட கிடையாது, சொந்த வீடு கூட கிடையாது. அவங்க அப்பா கேரம் விளையாண்டு அவருக்கு பழக்கம். அவரை பார்த்து இந்த பொண்ணுக்கு ஆசை வந்து இதுவும் கேரம் சாம்பியன் ஆகணும்னு ட்ரை பண்ணி கத்துக்குச்சு. என்ன பெரிய ஆச்சரியம்னா, சொந்தமா போர்டு வாங்கி பிராக்டிஸ் பண்ற அளவு கூட பெரிய வசதி இல்லை. ஆனா வீட்டுல ஒரு போர்டு இருக்கு. பெருசா ஃபெசிலிட்டி இல்லை, அவ்வளவு சின்ன வீடு, அப்படியே அழுக்கு படிந்த வீடு. எல்லாமே ஒரே ஒரு ஹால்ல எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு கேரம் கிளப் மாதிரி அவருங்க அப்பாவை வச்சு ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. போன நவம்பர் 11 இருந்து 17 வரைக்கும் அமெரிக்கால கலிபோர்னியாவில் நடந்த அந்த உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இங்க இருந்து நம்ம புள்ள செலக்ட் ஆகி போகுது. பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில பரபரப்பான பதற்றமான இறுதி ஆட்டம் அப்படின்னு அந்த போட்டியை பத்தி அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சொல்லுது, போட்டி ஆரம்பித்து சிறிது நேரத்தில் எனக்கு எதிரில் இருப்பவர் 19 புள்ளிகளுடன் இருந்தார். 19 புள்ளிகளுடன் இருந்தார். நான் 0 இருந்தேன். சிறிது நேரம் கழித்து நானும் 24 புள்ளிகள், அவரும் 24 புள்ளிகள். அடுத்த ஆட்டம் உலக கோப்பை யார் கையில் என்பதை தீர்மானிக்கிற ஆட்டம். அந்த ஆட்டத்திற்காக தயாராக இருந்தேன். மனது பதட்டமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொண்டேன். என்ன? மறுபடியும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்து இந்த இருக்கையில் வந்து அமர்கிற வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்குமா என தெரியாது. இருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை சிறப்பாக செய்ய முடிவெடுத்தேன். அடுத்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றேன். இந்தியாவிற்கான தங்கத்தை ஜெயித்து கொண்டு வந்தேன். அந்த சகோதரி அண்மையில் நான் பார்த்தேன். எப்படா போயிட்டு இருக்கு தங்கம், என்ன பண்ற அப்படின்னு ஜென்ரலா பேசிட்டு, எம்எல்ஏ சார், அந்த குழந்தைகிட்ட சேர்மன் சார் நான் ஒரு கேள்வி கேட்டேன்.
ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். கேரம் போர்டு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்ன பதில் என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஒரு நாளைக்கு மிக குறைந்தபட்சம் 8 to 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு. 8 to 10 hours. எக்ஸாம் டைமு, அசைன்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப படிக்கணும்னா 4 மணி நேரம் பிராக்டிஸுங்கிறது நிச்சயமா நான் பண்ணிடுவேன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்த ஒருத்தர் ஜெயிக்காம போனாதான் அதிசயம், ஜெயிச்சது அதிசயமே கிடையாது. கரெக்டா? எவ்வளவு பெரிய பிராக்டிஸ் இது! எதுவுமே ஒரு நியூஸ் செல்லும், ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. ஆனா இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எல்லா வீட்லயும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு. நம்ம அழகை யாருமே ரசிக்கலைனாலும் நாம ரசிச்சுப்போம். அதுக்கு பேர் தான் கண்ணாடி. ஏன்? இது நல்லா இல்லைன்னு அது பார்க்கறது சொல்லாது. நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கும், நேத்தை விட நீ கொஞ்சம் சுமாரா இருக்கும், இன்னும் பெட்டரா ஆகணும் அப்படி நமக்கு நாம கண்ணாடியை பார்த்து மோட்டிவேட் பண்ணிப்போம். அந்த சரியாக மொழுகப்படாத அந்த வீட்டினுடைய சுவரில் மாட்டப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பாதரசம் கூட அந்த கண்ணாடியில சரியா இல்லை, அங்கேயும் இங்கேயும் சுமாரா இருக்கு அந்த கண்ணாடி. அந்த கண்ணாடியின் மீது காசிமா என்கிற அந்த அன்பு சகோதரி 4 ஆண்டுகளுக்கு முன் ஐ எம் எ வேர்ல்டு சாம்பியன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்கள் திறமை, உங்களுடைய சீரான பார்வை, உங்களுடைய தெளிந்த நோக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தரத்துக்கு இந்த பிரபஞ்சம் தயாரா இருக்கு. நாம தான் அப்பேற்பட்ட கனவுகளை உருவாக்கணும். கரெக்டா? மகாகவி பாரதி சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு. நம்ம இங்க இருக்கோம், நம்ம நாமக்கல் ரோட்ல திருச்சி ஹைவேல கொங்கு நாடு கல்வி குழுமங்கள்ல நம்ம இருக்கோம், உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம் நாளும் கற்போம் நிகழ்ச்சி. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல திருச்சியை தாண்டி தஞ்சாவூர் போற வழியில NIT என்னதாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, அது இப்ப NITன்னு மாத்திட்டாங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றேன். கடந்த 60 வருஷத்துல 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இல்ல தங்கம், கடந்த 60 வருஷத்துல NIT கேம்பஸ்குள்ள எந்த ஒரு பழங்குடியின மாணவியும் போய் படிச்சதா வரலாறே இல்லை. ஆனால் அந்த வரலாறை 60 ஆண்டு கால வரலாறை உடைத்து எறிந்து தகர்த்து எறிந்து ரோகிணி என்கிற ஒரு பழங்குடியின மாணவி NITங்கிற அந்த மாபெரும் வளாகத்திற்குள் நுழைந்திருக்கிறார். இங்க இருக்கிற பல பேருக்கு NITனாவே என்னன்னு தெரியாது. படிக்கிறப்ப நமக்கு தெரியாது என்னென்ன கேம்பஸ் இந்த இந்தியாவில் இருக்கு. கொங்கு நாடு கல்வி நிறுவனங்கள் இப்ப போனீங்களா, இந்த கேம்பஸ் எப்படி இருந்தது? ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன சூழல்ல, ஒரு சின்ன வீட்டுக்குள்ள, நமக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள நம்ம இருந்திருப்போம். இவ்வளவு பெரிய கேம்பஸ் கடல் மாதிரி. ஏன் இங்க வந்து இந்த கேம்பஸை சுத்தி பார்க்க வைக்கிறாங்கன்னா, இந்த கல்லூரியில் நீங்க எல்லாம் வந்து சேரணுங்கிற எண்ணம் சேர்மேன கிடையாது. அப்பா உன் உலகம் சின்னது, உன்னை தாண்டி உலகம் வெளியில பெருசா இருக்கு. என்றைக்கு உன் கூட்டை உடைத்து நீ வெளியில் வருகிறாயோ அன்றைக்கு உனக்கான வானம் தயாராக இருக்கிறது என்று சொல்லுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சியே. NITங்கிற அந்த கேம்பஸ்குள்ள போய் அந்த பொண்ணு அம்மா அப்பா விவசாய வேலை கூலி வேலை பார்க்கறப்ப அது வேலை பார்த்துருக்கு. அதோட வீடியோ இருக்கு இன்னுமே. ரோகிணி NIT ஸ்டூடெண்ட் JEE அச்சீவர்னு போடுங்க. நம்ம இன்ஜினியரிங் போறோம்ல JEE எக்ஸாம், அவ்வளோ ஈஸியான எக்ஸாம் கிடையாது. அந்த குழந்தை அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு டெய்லி சம்பாதிச்சு கொடுத்துட்டு 73.8% மதிப்பெண்களை எடுத்திருக்கிறது என்பது வரலாற்று சாதனை. இந்த உலகத்துல எல்லாமே படிப்பு தான் சொல்லும். இந்த உலகத்துல எல்லாமே படிப்பு தான். எவ்வளவு நேரம் பேச ஆரம்பிச்சனே தெரியல. உங்களை பார்த்தோன்னு சந்தோஷத்துல போயிட்டே இருக்கு. அடுத்து சாப்பிடணும், சுத்தி பார்க்கணும், டைம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். நீ எவ்வளோ பெருசா அச்சீவ் பண்ணாலும், நீ எவ்வளோ பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணாலும் உங்க அம்மா அப்பாவுக்கு உதவியாக தான் இருக்கணும். MLA அவர்கள் பேசுறப்ப சொன்னார், ஒரு MLA பையன் அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அகத்தீஸ்வரன் அப்படி இல்லை. என்னுடைய தொகுதி மக்களை மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாப்புல, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஒரு அப்பா சொன்னாரு. அகத்தீஸ்வரன் நான் சொல்றேன்,
இதைவிட ஒரு சிறந்த பாராட்டு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. பெற்ற தந்தையின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய விருது. சீன ஒலிம்பிக்ல இப்ப பாரிஸ்ல நடந்தது. அதுல ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பேலன்ஸ் பீம் போட்டியில சைனால இருந்து ஒரு பொண்ணு போய் கலந்துக்குச்சு. வெள்ளி பதக்கம் வாங்குச்சு. ஒலிம்பிக்லமா என்ன பதக்கம்? வெள்ளி பதக்கம் வாங்குச்சு. அந்த பொண்ணு பேரு ஷாவ் யாகின். அந்த பொண்ணு பேரு ஷாவ் யாகின். 18 வயசு. ஒலிம்பிக். அவங்க அப்பா மத்திய சைனால ஒரு ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு. ஒலிம்பிக் மெடல் வாங்கிட்டு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சார் பண்ணுச்சு? நேரா அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துச்சு. சர்வீஸ் பண்ணுது, டேபிளை துடைக்குது, எல்லாம் பண்ணுது. அந்த பொண்ணோட போட்டோ ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வாங்கின அந்த போட்டோவை அவங்க அப்பா மாட்டி வச்சிருக்காரு. சாப்பிட்றவனுக்கெல்லாம் அதிர்ச்சி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், போட்டோவை பார்க்குறான், இந்த பிள்ளைய பார்க்குறான். என்ன ஒரே மாதிரி இருக்கு? ஒலிம்பிக்ல ஜெயிச்சா அப்பாவுக்கு வேலை செய்யற, ஒலிம்பிக்ல ஜெயிச்சுமா இங்க வந்து வேலை செய்யற. அதற்கு அந்த சகோதரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் அன்பு தம்பிகளே தங்கைகளே, இங்கு என் தந்தை வேலை செய்ததால் மட்டும்தான் நான் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றேன். ஒரே ஒரு வாசகத்தோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். மைண்ட்ஸ் ஆர் லைக் பேராஷூட்ஸ். நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஒரு எளிமையான ஆங்கிலம் தான். மைண்ட்ஸ் ஆர் லைக் பேராஷூட்ஸ். தே ஆப்பரேட் ஒன்லி வென் ஓப்பன் என்று தாமஸ் டேவர் சொல்லுவார். மனம் என்பது ஒரு பாராஷூட் மாதிரி. தங்கம் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கோம், ஃப்ளைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, டப்புன்னு எட்டி குதிச்சிடறான் பேராஷூட் இருக்குன்னு. ஆனா பேராஷூட் ஓப்பன் ஆனாதானே அவன் பிழைப்பான். கரெக்டா இல்லையா சொல்லும்? ஆபத்து காலத்துல எது உதவி பண்ணும்? பேராஷூட் உதவி பண்ணும். ஆனா அவன் மேல இருந்து குதிச்சிடறான் பேராஷூட்டை மாட்டிட்டு. பேராஷூட் ஓப்பன் ஆகல, இவன் மண்டை ஓப்பன் ஆயிரும். கரெக்டா? பேராஷூட் ஓப்பன் ஆயிருச்சு, இவன் சேஃபா லேண்ட் ஆயிடுவான். கரெக்டா? மனசு பேராஷூட் மாதிரிதான். எப்பொழுது மனதை திறந்து வைத்து நீ வாழ்க்கையை கவனிக்கிறாயோ அன்றைக்கு உன் மனது, உன் படிப்பு, உன் கல்வி உன் தலைமுறையை காப்பாற்றும் என்பதில் உறுதியாக இரு. ஒரு 4ஆம் வகுப்பு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. திரும்பி அந்த ஆசிரியர் பார்க்கிறார், ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஏன் அழுகிறாய் என்று அந்த ஆசிரியர் கேட்கிறார். அந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா ஞாபகம் வந்து விட்டது, அதனால் அழுகிறேன். அதற்கு அந்த ஆசிரியர் மறுபடியும் கேட்கிறார், உன் அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரா? இல்லை, என் அப்பா இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது, அதனால் அழுகிறேன். மறுபடியும் ஆசிரியர் கேட்கிறார், எப்பொழுதும் இல்லாமல் இன்று ஏன் நீ அழுகிறாய்? அதற்கு அந்த குழந்தை பதில் சொல்லியது, என் தந்தை போட்ட சட்டை போலவே நீங்களும் போட்டிருக்கிறீர்கள், அதனால் தந்தை ஞாபகம் வந்தது, அதனால் அழுகிறேன். என் அருமை குழந்தைகளே, இருக்கிற பொழுது யாருடைய அருமையும் புரிந்து கொள்வதற்கு நம் புத்தி ஒத்துழைக்காது. அவர்கள் இல்லாத பொழுதுதான் அவர்கள் அருமை தெரியும். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறவிட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த வாய்ப்பையும் சரியான வாய்ப்பாக நினைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு இடத்தில் ஈரோட்டோட அந்த ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து மகேஷா இருந்து பாலர் கல்வி நிலையம் ஒரு ஸ்கூலில் படித்து, ரயில்வே காலனி நகரவை மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் படித்து, திருச்சியில் படித்து, மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகி மெல்ல மெல்ல படித்து நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு வளர்ந்ததால் மட்டுமே இன்றைக்கு ஒரு பேச்சாளராக, ஒரு சிறப்பு விருந்தினராக உங்கள் முன் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னால் முடிகிறது என்றால் உங்களாலும் நிச்சயம் முடியும். என்னால் முடிகிறது என்றால் உங்களாலும் நிச்சயம் முடியும். காரணம், உங்களுக்கு உதவுவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், உங்களை வழிநடத்த 1000 பேர் இருக்கிறார்கள், உங்களை தட்டி கொடுக்க 1000 பேர் இருக்கிறார்கள், நீங்கள் தவறு செய்தால் கண்டிக்க 1000 பேர் இருக்கிறார்கள். இந்த உலகம் உங்கள் வெற்றிக்காக உதவி செய்கிறது.
ஜெயித்து வந்துவிட்டு இந்த உலகத்திற்கு மறுபடியும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இந்த இனிய வாய்ப்பை தந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், கொங்குநாடு கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் அவர்களுக்கும், என் இதயம் நிறைந்த அன்பு தம்பி அகத்தீஷன் அவர்களுக்கும், என்னை அன்போடு அழைத்த சந்தோஷ் அவர்களுக்கும், சந்தோஷுக்கும் எனக்கும் ஒரு மகிழ்வான தொடர்பை ஏற்படுத்திய என் அன்பு நண்பன் ஆண்ட்ரூ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி, இங்கு உங்களுக்காக வந்திருக்கிற அத்துணை ஆசிரியர்களையும் வணங்கி, மீண்டும் ஒரு நாள் ஏதாவது ஒரு மேடையில் சில காலம் கழித்து நான் பேசுகிற பொழுது என்னோடு நீங்களும் சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருந்தால் உங்களுக்காக கைத்தட்டுகிற முதல் சகோதரனாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன் என்பதை சொல்லி சந்திப்போம், சிந்திப்போம். கல்விதான் உலகை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம். நன்றி, வணக்கம், வணக்கம்.